சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது வள்ளுவம். உலகத்தவர் என்னத்தான் பிற தொழில்களை செய்தாலும் முடிவில் உணவின் பொருட்டு உழவர்களையே எதிர்பார்ப்பர். ஆகையால் வருத்தம் அடைந்தாலும் உழவத் தொழிலே தலையாய தொழிலாகும். சங்க இலக்கியம் ஆனாலும் சரி, அறிவை வளர்க்கும் விஞ்ஞானம் ஆனாலும் சரி, மனித வாழ்வில் முக்கியமானது உணவுத்தான். அது மட்டுமல்லாமல் உழைப்பின் பயனை தங்கள் கண் கூட கண்டு கழிக்கும் ஒரு சிறப்பினை பெற்றதும் இந்த உழவே. ஆம், அந்த சிறப்பினை போற்றியும் கடின உழைப்பின் காரணமாய் விளைந்த விளைச்சல்களை கண்ணார கண்டுகளித்து அந்த இன்பத்தை நல்கிய இறைவனுக்கு மனதார நன்றியை சமர்ப்பிக்கும் ஒரு இனிய திருநாளே அறுவடை திருநாளாகும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். பரந்து விரிந்த உலகில் பலதரப்பட்ட மக்களால் பல வகைகளால் அனைவராலும் கொண்டாடி வரும் ஒரே திருவிழா இந்த அறுவடை திருநாள்தான். இதை திருவள்ளுவர் தினமாகவும் தமிழர் திருநாளாகவும் கொண்டாடி வருகிறோம். திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுமறையாக விளங்குகிறது. அதுபோல் தமிழன் தோற்றுவித்த இந்த அறுவடை திருவிழாவும் உலக மக்கள் அனைவராலும் நம்பிக்கையோடு நன்றியை இயற்கைக்கும் இறைவனுக்கும் தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் பல்வேறு உலக நாடுகளிலும் கொண்டாடும் முறையை இனி முறையாக காண்போம். சீனா. நடு இலையுதிர்காலம் அல்லது இடை இலையுதிர்கால கொண்டாட்டம் சீனர் மற்றும் வியட்நாமினராலும் கொண்டாடப்படும் ஓர் அறுவடை கால திருவிழா ஆகும். இத்திருவிழா முக்கியமாக நன்றி செலுத்துதல், ஒன்று கூடுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்றவனாகும். இத்திருவிழாவின் போது பிரபல கலாச்சார உணவாக நிலவு ரொட்டி அதாவது மூன் கேக் விளங்குகிறது. இதன் காரணமாக இத்திருவிழாவுக்கு மூன் கேக் என்னும் பெயரும் உண்டு. மேகாலயா. வங்காளா என்பது மேகாலயாவில் வாழும் காரோ இன மக்களின் நடன திருவிழாவாகும். இந்த திருவிழாவில் காரோ இன மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனங்களை ஆடுவார்கள். இவர்கள் ஆடும் நடனத்திற்கு ஒரு செவிக்கதையும் உண்டு. இந்த விழா முக்கியமாக மழைக்காலத்தில் 3 நாட்களுக்காக கொண்டாடப்படுகிறது. இவர்கள் அறுவடையின் மூலம் கிடைக்கும் முதல் உணவு தானியங்களை சூரிய கடவுளுக்கு படைப்பதும் வழக்கமாகும். மிசோரத்தில் கொண்டாடப்படும் 3 முக்கிய விழாக்களான சப்சார்குட், மிம்குட், சால்குட் ஆகியவை விவசாயத்துடன் தொடர்புடைய விழாக்கள் ஆகும். இவற்றில் சப்சார்குட் விழாதான் மிசோரத்தின் உழவு திருவிழா. இதை பங்குனி மாதத்தில் ஒரு நாள் அன்று குன்றுகளின் மீது அந்நாட்டு மக்கள் கொண்டாடுகின்றனர். காட்டில் உள்ள தேவையற்ற மரங்களை எரித்து அதன் கழிவுகளை அகற்றும் கடினமான பணியை செய்துவிட்ட பின்னர் இந்நாட்டு மக்கள் இந்த சப்சார்குட் விழாவை மிகவும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையுடன் கொண்டாடுகின்றனர். திரிபுராவில் காரிய பூஜாவை தானிய அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். இது மலைவாழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது. இது ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது மார்ச் மாதம் கடைசி நாளிலிருந்து ஏப்ரல் மாதம் கடைசி நாள் வரை கொண்டாடப்படுகிறது. கொரியாவில் சூசாக் என்ற அறுவடை நிலவு திருநாள் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் அக்டோபர் மாதம் கொண்டாடப்படும் இத்திருவிழா கொரிய மக்களால் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. புதிதாக விளைந்த உணவுப் பொருட்களை முன்னோருக்கு படைப்பர். சிக்கிம். அறுவடை திருவிழா சிக்கிம் மாநிலத்தில் கோலாகலமாக டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவினை லூசோங் என்பர். இவ்விழாவை நம்சோங் எனவும் சோனம் லூசோங் எனவும் கூறுவர். இவ்விழா பூட்டியா மற்றும் லெப்சஸ் என்பவர்களால் கொண்டாடப்படுகிறது. இவ்விழா சிறந்த நடன முறையில் கொண்டாடப்படுகிறது. அர்ஜென்டினா. பிப்ரவரி மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அறுவடை திருநாளில் அருட்தந்தை புனித நீர் எடுத்து திராட்சை பழத்தில் தெளித்து கடவுளுக்கு படைப்பர். இசை, நாடகம், பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியுடன் கழிப்பர். பஞ்சாப் மாநிலம் இளவேநீர் காலத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படும் விழா வைசாகி. வைசாகி என்பது ஒரு புதிய அறுவடை பருவத்தின் துவக்கத்தை குறிக்கின்றது. சீக்கியர்களின் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று வைசாகி. இது வழக்கமாக ஏப்ரல் மாதம் 13 அல்லது 14ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுகின்றது. அன்று குருத்வாராக்கள் அலங்கரிக்கப்பட்டு சீக்கியர்கள் புனித நீரில் நீராடி புத்தாடை அணிந்து அருகில் உள்ள குருத்வாராவிற்கு சென்று கீர்த்தனைகள் பாடி வழிபடுவார். நாகாலாந்து மாநிலத்தில் டோகோய்மாங் திருவிழா ஓக்காவில் கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவில் அறுவடைக்கு பின் 9 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவில் பெண்களும் ஆண்களும்
வண்ணமயமான பாரம்பரிய உடைகளை உடுத்தி எங்கெங்கும் ஒற்றுமையும் சகோதர பாவமும் மேலோங்க வளையம் வருவர். இத்திருவிழாவில் பாரம்பரியமான பாடல்களும் நடனங்களும் இடம்பெறும். கேரளாவில் அறுவடை நாள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை சிங்க மாதத்தில் திருவோணம் என்னும் நட்சத்திரத்தில் கொண்டாடுகிறார்கள். இது 10 நாட்களுக்கு நடைபெறும். அதிகாலையில் எழுந்து நீராடி கசவு என்று சொல்லக்கூடிய வெண்ணிற ஆடையை அணிந்து கோலமிட்டு கடவுளை வணங்கி ஆடி பாடி மகிழ்வர். கேரளாவின் பாரம்பரியமான படகு போட்டி நடைபெறும். அப்போது வஞ்சிப்பாட்டு என்னும் பாடலை பாடிக்கொண்டே தொடங்குவர். உத்தரகாண்டில் ஹரேலி என்றும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது நவராத்திரி, சத்ர நவராத்திரி ஆகிய 2 நாட்களில் ஒரு ஆண்டின் 3 முறை கொண்டாடப்படுகிறது. இது மழைக்காலத்தின் துவக்கத்திற்கு அடையாளமாக திகழ்கிறது. இத்திருவிழா ஜூலை 16ஆம் நாள் தொடங்கி ஆகஸ்ட் 14ஆம் அன்று முடிவடைகிறது. நல்ல அறுவடை மற்றும் செழிப்புக்காக மக்கள் இதை வழிபடுகின்றனர். இங்கிலாந்து நாட்டில் லெமா என்ற அறுவடை திருநாள் செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இங்கு கோதுமை அறுவடை செய்வர். அறுவடை செய்யப்பட்ட கோதுமையில் உணவு தயாரித்தும் அதை உண்டும் மகிழ்வர். மணிப்பூரில் குக்கிசின் என்று அழைக்கப்படும் பழங்குடி மலையடிவாரத்தில் வாழும் மக்களை கொண்டாடும் விழா குட் விழா எனப்படும். இந்த விழா நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில் கொண்டாடப்படுகின்றது. இந்த விழாவில் பல நிகழ்ச்சிகள், போட்டிகள், மிஸ்குட் போட்டியுடன் இணைந்து கொண்டாடப்படுகின்றது. இந்த விழா முடிவடையும் போது ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெறும். ஒடிஷா நுவான்காய் அல்லது நாகாகி என்பது அறுவடை திருநாளாக ஒடிஷாவில் கொண்டாடப்படுகிறது. பருவத்தின் புதிய அரிசினை உருவாக்க இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசினை கொண்டுள்ளனர் என்பதாகும். வண்ணமயமான பாரம்பரிய உடையை அணிந்து நடன கலைஞர்களால் அணிவகுத்து இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் நமன்னா என்னும் அறுவடை திருநாள் நடைபெறுகிறது. இந்நாளில் அரிசி அறுவடை செய்யப்படும். அந்த அரிசியை முதலில் லக்ஷ்மி தேவிக்கே படைப்பார்கள். இது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும். இந்தோனேஷியாவில் மே 1 முதல் ஜூன் 30 வரை நெல் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. பாலி என்ற இடத்தில் நெல் அறுவடை திருநாள் தெய்வஸ்ரீ என்றும் நெல் கதிர் கடவுளுக்கு படைக்கப்படுகிறது. மூங்கிலில் கோயில் கட்டி அலங்கரித்து கொடியேற்றி ஆரவாரத்துடன் மகிழ்வர். இத்தாலியில் ஆலிவ் கெண்டோ என்ற பெயரில் அறுவடை திருநாள் நடைபெறுகிறது. நவம்பர் மாதம் 2 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா ஆலிவ் அறுவடை செய்த அந்த நாளில் உழவர்களை ஒன்று கூட்டி அவர்களை சிறப்பு வழிபாடுடன் நடத்தி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெரிய மாளிகையில் விருந்தளித்து சிறப்பிப்பர். நைஜீரியா ஆகஸ்ட் ஆரம்பத்தில் மழைக்காலம் முடிவடைந்தவுடன் இக்போ மக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கலாச்சார விழாவே ஐவாஜி விழா ஆகும். மேற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் குறிப்பாக நைஜீரியா மற்றும் கனா பகுதியில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தாய்லாந்தில் பழங்களை அறுவடை செய்து மாலையாக்கி புத்தர் கடவுளுக்கு அலங்கரித்து சிறப்பிப்பர். கையால் உருவாக்கப்பட்ட கைவினை பொருட்களை கண்காட்சியாக வைத்து இத்திருநாளை கொண்டாடி மகிழ்வர். மேழி நோக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழித்தரித்தே அருளும் கை நீடூழி காக்கும் கை என்றும் நிலைக்கும் கை காராளர் கை என்னும் கம்பனின் வாக்கினை மெய்ப்பிக்க என் நாளிலும் எத்தகைய சூழலிலும் உயர்ந்த கைகள் உழவனின் கைகளே. உண்டி கொடுத்தோரே உலகில் உயர்ந்தவர். உழவரையும் இயற்கையும் உழவுக்கு உதவும் கால்நடைகளையும் நமது உயிர் நாடியாக கொண்டு போற்றி மகிழ்வோம். அகிலமெங்கும் அறுவடை திருநாளை கொண்டாடி மகிழ்வோம். வாழ்க உழவரின் புகழ், வளர்க வையகம். நன்றி.